நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தமிழ்நாட்டில் பொது விநியோகத்திற்கு அதாவது பாம் ஆயில் சப்ளை அப்படிங்கிறத கேடிவி நிறுவனம் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டிய நிதியை பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஓவராலாக இந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? 200 கோடி ரூபா அரசு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 200 கோடியை கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. அது எப்போ நீதி பாக்கி வச்சாங்கன்றது தெரியல. போன அதிமுக ஆட்சியில் கொடுக்காம நிறுத்தினதா, இல்லை இவங்க வந்தவரை கொடுக்கறது இல்லையா, இது கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வந்துச்சு, என்னன்னு காரணம் தெரியல. அந்த அளவுக்கு எந்த அரசும் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு நிறுத்தி வைக்க மாட்டாங்க. என்ன காரணம் டீட்டெயில் இன்னும் தெரியல. ஒரு வரி தான் தகவல் வந்திருக்கு. கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அது ஏன் கொடுக்கல, அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விசாரணையின் போது, தமிழக அரசு நிதி நெருக்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதா நிதி நெருக்கடி இருக்கா இல்லையான்ட்டு? இல்லை இருக்குன்னு சொன்னால் தீர்த்து வைக்கிற போகிறாரா? சில நேரங்களில் நீதிபதி எக்ஸஸாக சில கேள்விகள் தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. டக் லைஃப் பட இதில் கர்நாடக நீதிமன்றத்தில் கேட்டாங்களோ, உயர் நீதிமன்றத்தில், ஏன் மன்னிப்பு கேட்கறதுல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஈவத்தை எடுக்குதுன்னு கமலஹாசனை எதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க சொல்கிறது நீ யாருன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்தது என்ன? அது மாதிரி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தேவையில்லாமல் சில இதை கேட்பாங்க. 2152 கோடி இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்காங்களே, கல்வி நிதி கொடுக்காமல் இருக்குது ஒன்றிய அரசு. அது நீதிபதிக்கு தெரியாதா? என் கொடுக்க சொல்லி சூமூட்டா ஒரு கேஸை எடுத்து கொடுக்குன்னு சொல்கிறது நிதி நெருக்கடிக்கான்னு கவலைப்படுறவர் சொல்லலாம்ல. நிதி நெருக்கடி இருக்குன்னா என்ன பண்ண போகிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க? இந்த கேஸ் என்ன அதை பாருங்கள். நிதி நெருக்கடி இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லாமல் எந்த அரசுக்கு நிதி நெருக்கடி இல்லாமல் இருக்குது? ஒன்றிய அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரு நேரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்க வேண்டியது கரெக்டாக எடுத்து கொடுக்காம எதுக்காக எடுக்கிறாங்க? அவங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால தான். என்ன இல்லை பற்றாக்குறை பட்ஜெட் தானே போட்டுட்ருக்கோம். எக்ஸஸாக பணம் வருது பட்ஜெட்டுக்கு மேலே நிதி நெருக்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கு. இது தேவையில்லாத கேள்வி இது. ஓகே சார், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நிதியை கொடுக்கல, அதாவது மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் நம்ம சொல்லப்பட்டாலும், இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகை அப்படிங்கிறது மாநில அரசு கொடுக்க வேண்டிய தொகை. அதுக்கும் இதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? அதை வந்துட்டு இதுக்கு ரீசனாக சொல்ல முடியுமா? ஏன் இப்போ 2152 கோடி இவங்க கொடுக்கலம்போது என்ன பண்ண முடியும்? ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? என்ன பண்ணுறாங்க? மாநில அரசு பொது நிதியிலேருந்து அதுக்கு ஒதுக்குறாங்க. அப்போ இதுக்கு ஒன்றுக்கு ஒதுக்க முடியாமல் போகும் இல்லையா? மாநில அரசு எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா, உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இது ஒதுக்குறீங்க, வேறு ஒருத்தவங்களுக்கு உங்கள் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல, என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு செலவு கட் பண்ணி தான் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். ப்ரியாரிட்டின்னு பார்ப்பாங்க. ப்ரியாரிட்டி பார்க்கும்போது சம்பளம் கொடுத்தாகணும்ல ஆசிரியர்களுக்கு, அந்த பணத்தை அதுக்கு ஒதுக்கியிருக்கலாம். அது மாதிரி தான் இதுக்கு மெட்ரோ ரயிலுக்கு 64,000 கோடி கொடுக்கணும். ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை. அதுக்காக நிறுத்திட்டு போக முடியாது, வேலையை முடிச்சு தான் ஆகணும். அதுக்கு பணம் மாநில அரசு நிதியிலேருந்து இருக்கும். வரும்போது நிதி நெருக்கடி வரத்தான் செய்யும். அது ஒன்றிய அரசு கொடுக்கலான்னு இந்த வேலையை முடிச்சாகணும்ல. ஆனால் ஒன்றிய அரசு கல்விக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கலன்னா சொல்லலாம், இல்லைன்னா இதுக்கு எப்படி சொல்ல முடியும்னு இல்லை. இது அந்த பணத்தை தூக்கி இதில் போட்டு இதுக்கு அதில் போட்டு தான் மாற்றி தான் பண்ண மாட்டிருக்கோம். டைவெர்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நிதி நெருக்கடி வரத்தான் செய்யும். ஆனால் அந்த 200 கோடி ஏன் கொடுக்கலன்றதுக்கான காரணம் இன்னும் வெளியில் வரல. கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வராது எப்பவுமே. கான்ட்ராக்டர் கோர்ட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. போனால் அடுத்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? அரசை எடுத்துக்கிட்டே எப்படி பணம் திரும்ப உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்? சப்ளைக்கு ஆர்டர் கிடைக்காது. அதனால் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னா என்ன பிரச்சனை, அதில் எதுவும் கொடுத்த இதில் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சா, எதுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் போக போக விசாரணையில் தான் தெரிய வரும். அதனால் உடனே 200 கோடி கொடுக்கலன்னா அது எப்போ கொடுக்கல, எவ்வளோ காலமாக கொடுக்கல, அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்ததா இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்ததா
ஒன்றும் தெரியல. அது விட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். ஓகே சார், இப்போ அடுத்த ஒரு 9 மாதங்கள்ல தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ திமுக அரசு வந்துட்டு நாங்கள் பண்றோம்னு சொல்ல பல ஸ்கீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் அவங்க வந்து இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ அதற்கான ரீசனாக அவங்க சொல்றது என்னன்னா, மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு வந்து நிதி வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் இதை எப்படி ஒரு காரணமாக காட்ட முடியும்? அதாவது மத்திய அரசு கூட எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, நிதி வரல, நிதி நெருக்கடின்ற காரணத்தை எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்லை, அந்த நிதி நெருக்கடி காரணம் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடுக்காம நம்ம பழி வாங்குது. அதையும் தாண்டி தான் பல திட்டங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கலைஞர் உரிமை தொகை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக பணம் 15ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் போய் விழுது. ஒன்று கூட குறைக்கல, யாருக்கும் நிறுத்தலை. மகாராஷ்டிராவில் என்னாச்சு? நம்பரை குறைச்சிட்டான், அமௌண்ட்டை குறைச்சிட்டான். பிஜேபி அரசு தான். பணம் இல்லை எங்கள்கிட்ட, அவ்வளோ கொடுக்க முடியல, அமௌண்ட்டை குறைச்சிட்டோம், நம்பரை குறைச்சிட்டாங்க, கொடுக்க வேண்டிய நம்பரை குறைச்சிட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லையே, சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எதையும் நிறுத்தலையே. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் புதலன் திட்டத்தில் யாராவது நிறுத்திட்டாங்களா? போய் மக்கள் கிட்ட கருத்து கேட்டா வந்துட்டு மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வரலன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு வரலன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது எங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க, எங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சார் பப்ளிக் கிட்ட போய் ஒபினியன் கேட்டா கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க வரலன்னு சொல்லி. மகளிர் உரிமைக்கு 1000 ரூபாய் வரலன்னு யாராவது ஒருத்தங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னைக்கு வரைக்கும் சார் நம்ம சேனல்லே வீடியோ அதுக்கு போட்டுருக்கோம் சார். பப்ளிக் ஒபினியன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோமே. அதாவது வந்துகிட்டு இருந்து நின்றுச்சுன்றாங்களா? சில பேருக்கு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க, கைக்கு வரவே இல்லைன்றாங்க. எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு கொடுக்கல, அதில் நாங்கள் தேர்வு செய்யப்படலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒழிய பணம் வந்துகிட்டு இருந்தது இப்போ வரதில்ல, நின்று போச்சு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் என்னன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு கூட ரெவியூ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த நாம்ஸ்லாம் இருக்காது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அந்த கண்டிஷனுக்குள்ளே வராமல் போயிடுவாங்க சில பேர். ஆமாம் சார், இருங்க, அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அரசு ஊழியராக ஐடி கட்டுறவங்களுக்கு வராது. ஆமாம், ஐடி கட்டியிருப்பாங்க, இல்லை கார் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா 3 மாதத்துக்கு ரெவியூ பண்ணி அவங்கள வந்து நீக்கிடுவாங்க அதிலேருந்து. அப்படி இல்லை அவங்களுக்கு வேணால் நின்று போயிருக்க மொழிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குள்ளே வர்றவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட நிற்கல. இல்லை சார், மக்கள் சொல்கிறது என்னன்னா ஐடி கட்டுறவங்களுக்கு வராது, அது எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக வீடு தேடி வந்து எடுக்கிறாங்க, சர்வே எடுத்து யார் யாருக்கெல்லாம் வரலன்னு நோட் பண்ணிட்டு போனாலுமே அது வரலன்னு தானே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஸ்கீம்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு? இல்லவே இல்லை. நான் இப்போ எந்த இடத்துல சொல்லுங்கள், நான் விளக்கம் கேட்டு சொல்கிறேன். அரசுக்கிட்ட விளக்கம் வாங்கி நான் தரேன். ஒருத்தவங்களுக்கு கூட நிறுத்தலை. இப்போ கூட நான் கிராமங்களுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குன்றாங்க. எனக்கு ஒன்றும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டுருக்குன்றாங்க. நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களா சொல்கிறாங்க, இப்போ ஸ்டாலின் பணம் வரதுனால எனக்கு இது செலவுக்கு சௌரியமாக இருக்குது, யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவே சொன்னாங்க. நேற்று பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி யாருக்கும் நிறுத்தலை. அதில் வந்து ஒரு 2-3 லட்சம் பேருக்கு நிறுத்தினது இந்த டேர்ம்ஸுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க அதுக்குள்ளே வரல. 3 மாதத்துக்கு ஒரு முதல்ல சொன்னதான், 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி ரெவியூ பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி யாராவது ஓட்டு வீடு நல்ல மாடி வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்குள்ளே வராது. 1000 சதுரடிக்கு மேலே மாடி வீடு கட்டியிருந்தால் வராது. அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை ஒன்று நீக்கியிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தான் வராமல் இருக்க மொழிய, மற்றபடி யாருக்கும் வராமல் இல்லை. அதுவும் கூட திரும்பவும் இப்போ வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பம் வாங்குறாங்க. திரும்பவும் பல லட்சம் பேர் சேர்க்க போகிறாங்க அதில். அதனால் வந்துட்டு எதையும் நிறுத்தலை. சார், இப்போ இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாங்க திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பணம் வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, குறிப்பிட்டு செலக்டிவாக இந்த கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப 2026 எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் எல்லா கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தேர்தலை நோக்கி உங்களோட நகர்வுகள்லாம் இருக்கே, மக்களுக்காக செய்கிற மாதிரி இது இல்லையே பார்க்கும்போது. முதல்ல வந்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மை. ஆனால் நான் கேட்குறேன், 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபா தேவைப்படுமா? தேவைப்படும். அரசின் உதவி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸே வந்து 10 லட்சம் கட்டுறவங்களுக்கு இந்த பணம் தேவையா? சார், இப்போ வந்துட்டு இந்த ஸ்கீமை வழங்கினதுக்கான காரணமா திமுக சொல்றது என்ன? பெண்களுக்கு குறிப்பா ஏன் வழங்கியிருக்காங்க? பெண்கள் நீண்ட காலமா அடிமையா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கணும் கொடுத்திருக்காங்க. அப்போ வந்துட்டு வசதியான வீட்டு பெண்களுக்கு இது தேவைப்படாதுங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் இந்த இடத்துல? அந்த பெண்ணே ஒரு ஐடி கம்பெனில 1 லட்சம் சம்பளம் வாங்குது, அதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அது எப்படி சார் நம்ம டிசைட் பண்ண முடியும் அவங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கறத? அவங்களோட தேவை என்னவா இருக்கு நம்ம எப்படி 1000 ரூபா உங்களுக்கு காசே இல்லைங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா ஒரு காசா? அது கொடுக்கணுமா சார்?
அது எப்படி அப்படி அந்த 1 லட்சம் தான் சம்பாதிக்கக்கூடிய 1 லட்சத்தையே தன்னால் வச்சுக்கிட்டு செலவு பண்ண முடியாத பெண்ணுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா மட்டும் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிடுமா? பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருமா? அதுக்கு சொல்லுங்கள். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பெண்ணு அதை கனவு பிடிக்கிறான், இல்லை அவங்க அப்பா பிடிக்கிறாரு. பொருளாதார சுதந்திரம் அந்த பொண்ணு தான் சம்பாதிக்கிற பணத்தோட தன்னால் சுதந்திரமாக செலவு பண்ண முடியல. அரசு 1000 ரூபா கொடுத்தா அதை மட்டும் தன்னால் வச்சுக்கிட்டு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருமா? தான் வச்சுட்டு செலவு பண்ண முடியுமா? சரி, இப்போ நீங்க பேசுறது எல்லாமே மேல் சாவனிஸ்ட் மாதிரில பேசியிருக்கு. நான் மேல் சாவனிஸ்ட் சொல்லலை. அந்த பெண்ணினுடைய இயலாமை மானாதிக்கம் அந்த பெண்ணை அடிமைப்படுத்துதுன்னு சொன்னா நீங்க சொல்றீங்கல்ல, 1 லட்சம் சம்பாதிக்கப்படும் தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தேவை. அந்த 1000 ரூபா எப்போ தேவைப்படும்? மிஞ்சி போனா அந்த 1 லட்சத்தை குடும்பத்தில் யாரோ பிடிங்கிட்டா தான் தேவைப்படாது. இந்த பொண்ணுக்கு 1000 ரூபா தேவைப்படும். இந்த 1000 மட்டும் பிடிக்க மாட்டாங்களா? அதுதான் நான் கேட்கறது. இப்போ 1000 ரூபா எப்படி தேவைன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டாவில் உடனே அதுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துருமா? தான் உழைத்து ஒரு மாதம் முழுக்க உழைத்து சம்பாதிக்க 1 லட்சம் ரூபாயே அந்த பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கலன்னு சொன்னா இந்த 1000 ரூபா மட்டும் கொடுத்துருமா? சார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்க. அதாவது என்ன தப்பா பேசுறேன் சார்? உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? பிற்போக்குத்தனமா 1 லட்சம் வாங்குற பெண்ணுக்கு அது எப்படி சார் நீங்க சொல்லலாம்? நான் சொல்றது கேளுங்க. 1 லட்சம் வாங்குற பெண்ணுக்கு 1000 ரூபாய் தேவையில்லை, நீங்க எப்படி சார் முடிவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த 1000 ரூபாய் கொடுப்பது என்ற நோக்கம் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணுங்கிறது தான். அவங்க நினைச்சா ஒரு கிராமத்துல ஒரு பாட்டிமா இருக்கும், பேரப்பிள்ளை வரும், அண்ணன் தம்பி பிள்ளை வரும், ரோட்டை ஒன்று ஒரு தின்பண்டம் வைப்பா, வாங்கி கொடு பாட்டின்னு கேட்டா அந்த பாட்டிக்கிட்ட காசு இருக்காது. தாத்தா வரட்டும் இல்லை மாமா வரட்டும் வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது வர்றதுக்குள்ளே இந்த தின்பண்டம் வைக்கிறவன் ஊரை விட்டே போயிடுவான். அப்போ என்ன ஆகும்? இந்த குழந்தைக்கு பேரப்பிள்ளை கேட்டு ஒன்று தின்பண்டம் போடுற போது விற்கிது, கேட்டு வாங்கி தரத்துல நம்மகிட்ட 10 ரூபா இல்லையேன்றது ஒரு பெரிய மனவலி இல்லையா? பேரப்பிள்ளை கேட்டு திங்கிற பண்டம் வாங்கி தர முடியலன்றது ஒரு வருத்தமாக இருக்கும்ல. இப்போ அவங்கள்ட்ட பணம் இருக்குது, 1000 ரூபா அவங்க நினச்சா வாங்கி தர முடியும். நினச்சா அவங்க பஸ் ஏறி போய் குழந்தைய பார்த்து பேரப்பிள்ளையை பார்த்து வரணும், வாங்கி கொண்டு கொடுத்து பார்த்து வர முடியும். அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா? அதுதான். ஆனால் நீங்கள் 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும் 1 லட்சம் எதுக்குன்னா, 1 லட்சம் சம்பளம் வாங்கியுமே அவங்களால பொருளாதார சுதந்திரம் பெற முடியலன்னா இந்த 1000 ரூபா கொடுத்தா மட்டும் கிடைச்சிருமா? அதுதான் நான் கேட்கறது. இதுல என்ன தப்பு? இப்போ மூத்த பத்திரிகையாளர் வந்து என்ன தப்பா கேட்டாங்க? சரி, இப்போ நீங்க உதாரணமா பேசும்போது ஒரு பாட்டியம்மா வச்சு எக்ஸாம்பிளா சொல்றீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த பாட்டியம்மாக்கு நீங்க கொடுத்த 1000 ரூபாவை அவங்க ஹஸ்பண்டோ இல்ல அவங்க பையனோ, அவங்க பையன் ஒரு குடிக்கு அடிமையானவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் புடிங்கிட்டு போயிடுறாரு. இப்போ போய் ஒரு அரசா இருந்துட்டு அதை கண்காணிச்சு அவங்களுக்கே 1000 ரூபான்ட்டு தடுத்து நிறுத்த முடியுமா? அப்ப எதுக்கு அடிப்படையில் அதை கொடுக்கணும்? ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னா, எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியுமோ தடுக்கலாம். அதுக்காகத்தான் அந்த பெண்ணுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே போடுறாங்க. கணவனுடைய அக்கௌண்ட்லேயோ மகனுடைய அக்கௌண்ட்லேயோ போடல, அந்த பெண் பெயரில் ஒரு அக்கௌண்ட்டு திறக்க சொல்லி கணக்கு தொடங்க சொல்லி அந்த கணக்கிலே போடுறாங்க. அந்த பெண்ணு நினச்சாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். புரியுதுங்களா? இல்லை எங்கோ ஒரு இடத்துல அடி உத கொடுத்து பணத்தை கொடுன்னு பிடுங்கலாம், எங்கோ ஒன்று நடக்கும். அது விதிவிலக்கு. அதுக்காக எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. ஒரு தவறுகள் 1-2 இடத்துல நடக்கும். புரியுதுங்களா? அந்த 1000 ரூபாய் அந்த பெண்ணே தான் செலவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. குடிகார புருஷன் அடிச்சு பிடிச்சி கூட வாங்கிட்டு போகலாம், அடிச்சுட்டு பணத்தை எடுத்தாந்து குடின்னு கூட வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னு சொல்ல, நடக்காது நான் சொல்ல. அதுக்காக இந்த திட்டத்தை நிறுத்திடணும்னு சொல்றது தப்பு. சரி, இப்ப நீங்க அந்த பாட்டியம்மாக்கு என்ன சொல்றீங்களோ அதே ஒரு ரூல் புக், அதே பிரின்சிபல்ஸ் தான் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் சேலரி வாங்குற ஒரு பெண்மணிக்கும் இருக்கணும். சோ அந்த பாட்டியம்மாக்கு நீங்க எப்படி போடுறதா சொன்னீங்க? எல்லா பெண்ணுக்கும் கிடையாது, எல்லா பாட்டியம்மாக்கும் கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பெண்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் நீங்களாம் போடுறீங்கன்னு சொன்னா ஒரே ரீசன் நீங்களாம் சம்பாதிக்கிறதுனால தான். என்னுடைய டர்ன் அப்படின்னா நான் தப்பு சொல்லலை. பெண்கள் நிபந்தனை விதிக்கிறேன் தப்புன்னு சொல்லல. ஆனால் ஒரு காலத்தில் ஆண்கள் தான் வச்சாங்க, அவ்வளோ எத்தனை பவுன் போடணும், அது போடணும், இதை போடணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்கள் நிபந்தனை விதிக்கிறாங்க. ஏன்? ஒரு நாள்னா படிச்சுட்டீங்க, சம்பாதிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சொல்கிற நிபந்தனைக்கு உட்பட்ட மாப்பிள்ளை வந்தால் வரட்டும், இல்லாட்டா போயான்றீங்க. அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குல்ல உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் சம்பாத்தியத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கூடிய சுதந்திரம் இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த சுதந்திரம் எல்லாம் பயந்ததாக இருக்கும், புள்ள பூச்சியாக இருக்கும். சம்பாதிச்சாலும் கூட புள்ள பூச்சியாக இருக்கும், எடுத்து பேசக்கூடிய தைரியம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் கொடுத்துட்டு போவாங்க ஒழிய, உங்களை மாதிரி பத்திரிகையில் என்னை ஏற்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணு நாளைக்கு உங்கள் கணவர் கேட்டால் கொடுத்துருவீங்களா பணத்தை? உங்கள் சுதந்திரமாக வச்சு செலவு பண்ணுவீங்களா? அப்படி இருக்கும். உங்களுக்கு 1 லட்சம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாய் எதுக்கு? அந்த 1 லட்சத்தை உங்களால் வச்சுக்க முடியலன்னு சொன்னால், வச்சுக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இல்லைன்னா
அந்த 1000 ரூபா கொடுத்தா மட்டும் நீங்கள் வச்சுப்பீங்களா? அதையும் சேர்த்து தான் கொடுக்க போறீங்க. நான் எப்படி கேட்குறேன், இப்போ அந்த அந்த ஒரு ஒரு வயசான பாட்டிக்கு நீங்க அவங்களோட அக்கௌண்ட்ல தானே போடுறீங்க, அந்த மாதிரி அந்த பெண்மணிக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டால் பத்திரமா வச்சுக்க போறாங்க. இல்லம்மா, ஒன்று சொல்றீங்க, அவங்க 1 லட்சம் அவங்களுக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாய் காசே கிடையாதுன்னு நான் சொல்றேன். அதை எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வசதி இருக்குல்ல, 1 லட்சம் சம்பாதிக்கிற வசதியானவங்களா இல்லையா? சார் வெளிப்பார்வைக்கு வசதியானவங்க சார், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது அவங்களே டிசைட் பண்ணணும். இல்ல பணம் வந்து எவ்வளவு வந்தாலும் தேவை இருக்கும்மா. நீங்க 10 லட்சம் சம்பாதிச்சாலும் தேவை இருக்கும். நான் வந்து 600 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தப்ப என்னால் மாசத்துக்கு 50,000 ரூபா 50 ரூபா மிச்சம் பண்ண முடிஞ்சுது. நான் 1.5 லட்சம் சம்பாதிச்சேன்னு என்னால் மிச்சம் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய தேவைகள் பெருகிடுச்சு. இன்னும் சம்பளம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும்னு தோணுது. அதனால வந்து தேவைகளுக்கு வந்து என்னைக்கும் வந்து தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அடிப்படை தேவை இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்ய முடியாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஒழிய ஆடம்பர தேவைகளுக்கு வந்து 10 அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடியே மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது இது வந்துட்டு தேவை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த பணத்தை இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம், தேவை இல்லாதவர்கள் இதை வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் இடையில அதை வந்துட்டு எந்த ஒரு அறிவிப்பும் பொதுவாக தான் வரும். இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க என்னன்னா, பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் அந்த பத்திரப்பதிவு கட்டணம் 7% 1% குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மகன் ஒரு வீடு வாங்கினான் சமீபத்தில். நான் என்ன சொன்னேன், இவன் மனைவி பேரில் பதிவு பண்ணிடுறா, ஒரு காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 70 லட்சம் என்னாச்சு, 1% கூட 70,000 மிச்சமாகும் வந்து பண்ணிடுறான்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் ஜீவோ வந்துச்சு. பேசிட்டு அடுத்த நாள் ஜீவோ வந்துச்சு. ஜீவோ பார்த்தா 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் அது எலிஜிபிள் அப்படின்னு வந்துச்சு. அதை நான் தப்புன்னு சொல்ல முடியுமா? என்னடா அப்படி சொல்லி ஏமாத்திடுச்சு என்ன அரசு? பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது பெண்கள் பேரில் சொத்து பதிவு செய்தால் 1% குறைவு, 7% 6% பத்திரிகை கட்டணம் செலுத்தினா போதும்ட்டு. அப்போ என்ன, அது ஏழைகளுக்கு அது பெண்கள் பேரில் சொத்தை வாங்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு திட்டம். அதே நேரத்தில் அது ஏழைகளுக்காக இருக்கணும். அந்த பலன் வந்து ஏழைகளுக்கு பலன் அடையணும் அப்படிங்கிறத 10 லட்ச ரூபாய்க்குள்ள சொத்துக்கு வரைக்கும் தான் அது எலிஜிபிள் அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் முதல்ல அறிவிப்பு வரும், அதன் பிறகு தான் நிபந்தனைகள் கூட வரும். ஜிஓ போடும்போது தான் நிபந்தனைகள் வரும். சரி, ஓகே சார். இப்போ பட்ஜெட்ல சொல்லும்போது பேசிக்கா தான் சொல்லுவாங்க, நிபந்தனைகள் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நிபந்தனைகள். ஓகே, அப்போ இடையில அதாவது ஸ்டார்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் திரும்ப கேக்குறேன், எல்லா அட்டைதாரர்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, அப்புறம் குறிப்பிட்ட பேரை செலக்ட் பண்ணி சொன்னாங்க. இப்ப திரும்ப ஏன் எல்லா அட்டைதாரர்களுக்கும் சொல்றாங்க? அப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காகவா? இப்போ மீண்டும் எல்லா அட்டைதாரர்களுக்கும் சொல்லல, விடுபட்டவர்களின் விண்ணப்பம் வாங்கி அதில் தகுதியானவர்களுக்கு தரப்படும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய திரும்பவும் எல்லா 2.25 கோடி அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க? சொல்லவே இல்லை. மீண்டும் விடுபட்டவர்களுக்கு முதல்ல கிடைக்காம போனவங்களுக்கு திரும்பவும் விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு தகுதி இருந்தால் கொடுக்கப்படும், அவ்வளோதான். அதனால் ஒழிய வந்து ஏற்கனவே வசதி இருந்திருக்கலாமா, மாடி வீடு இருந்திருக்கலாம், கார் இருந்திருக்கலாம். நீங்கள் திட்டம் தொடங்கி 2 வருஷம் ஆகிப்போச்சு, போகுது, முடிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? ஏழையாக இருக்கலாம்ல, எத்தனை பேர் ஏழையாக இருக்கலாம்ல? கார் விற்றுருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், வீட்டை விற்றுருக்கலாம், வேறு வீட்டுக்கு போயிருக்கலாம், வாடகை வீட்டுக்கு போயிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்ச வசதியாக இருக்கலாம், அவங்களுக்கு அப்போ கொடுக்கல, இப்போ கிடைக்கலாம்ல. அது மாதிரி விடுபட்டவர்களுக்கு திரும்பவும் தகுதி இருந்தால் கொடுக்கறதுக்காக தான் திரும்ப ஒரு டிரைவ் நடத்துகிறாங்களே ஒழிய திரும்ப எல்லா கார்டுக்கும் கொடுக்குறதுலாம் சொல்லவே இல்லை. ஓகே சார், அரசாங்கத்தினுடைய நிதி நெருக்கடி பற்றியும் அந்த நிதி நெருக்கடியை அரசாங்கம் எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.